என்ன இவ்வளோ லேட்டு? உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இருடா. ஷாமலா, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? பொடி பருப்பு சாம்பார். ஆர்த்தடாக்ஸ். உட்காருங்க. என்ன சார் ஆஃபீஸ்க்கு எல்லாம் வரீங்க? நான் தான் எல்லாம் சொல்லிட்டேன்ல. வீட்டில் சொல்ல முடியாத விஷயத்த ஆஃபீஸில் தயக்கம் இல்லாமல் சொல்லலாம் இல்லையா? சார் ம். வினோத் எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன சார் சொன்னா? அவன் சொன்னது இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட நான் பேசுறது கூட கிடையாது சார். ஓகே சார், வினோத் என்ன பத்தி ஏதாவது தப்பா சொன்னானா? அவன் உயிரோட இருந்தா தானே சொல்றதுக்கு. அம்மா, அந்த கார்டியன் எங்க வேலை பார்க்குறாருன்னு சொன்னீங்க? வேலையே நடக்கல மேடம், பாருங்க. இங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்டாப்புல, அதான் எங்களுடைய தங்க வச்சுக்கிட்டேன். நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு எவ்வளோ ஒரு பற்றி கூப்பிட்டாங்க. ஏன்? எங்களுடைய தங்க வச்சுக்கிட்டேன் சார். ஆனால் அந்த சம்பவத்தை பற்றி வேறு எதுவும் எனக்கு டீட்டெயிலாக தெரியாது சார். சொந்தக்காரங்க இல்லாமல் வேற யாராவது பார்க்க வந்தாங்களா? இல்லை சார், அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் தேடி வரல. அப்படி யாராவது தேடி வந்தாங்கன்னா யார் என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சு வைக்கிறேன் சார். சார், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் உண்டு என் வேலை ஒன்று தான் சார் இருந்துகிட்டு இருக்கேன். உதவின்னு கேட்டு வந்தாங்க, நான் உதவி செஞ்சேன். மற்றபடி என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது சார். இது சம்மந்தமாக ஏதாவது விசாரணா சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சார். மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். எந்த ஸ்கூலு? ஹலோ, 11A எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடு சார். தம்பி, இங்கே ஈசன்றது யாரு? அந்த லாஸ்ட்ல கம்ப்யூட்டர் லேப்ல பாருங்க. சார் சார், என்ன சார் நீங்கள் ஆஃபீஸில் சொல்லாமலாம் வந்துட்டீங்க? கீழே கூப்பிட்றாங்க சார். இல்லை, இந்த லாஸ்ட்டில் கம்ப்யூட்டர் லேபில். சார், அந்த பக்கம் பாத்ரூம் தான் சார் இருக்கு. நீங்கள் 11 தானே கேட்டீங்க? யாரை பார்க்கணும்? ஈசன். அவன் 11A சார். அது வரானே அவன் தான் சார். இங்கதான் வரையணும். சார் தான் வீட்ல இல்லன்னு சொல்றேன்ல, மறுபடியும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்க. ஒரு முக்கியமான விஷயங்க, அவர்தான் வர சொன்னாரு. சொன்னா கேட்க மாட்டியா? போப்பா. சார், மீஞ்சில இருந்து வந்திருக்கேன் சார். ஒரு பாத்துட்டு போயிடுறேன். காலையில வா, இருப்பாரு. அப்ப செக்யூரிட்டி என்ன? ஒண்ணும் இல்ல மேடம், இந்த பையன் சாரை பார்க்கணுமா? வர சொல்லுங்க. வா. மேடம், சார் தான் என்னோட படிப்புக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு. ஒரு உதவி கேட்டு ஆஃபீஸ் போயிருந்தேன், அவர் தான் வீட்டுக்கு வர சொன்னாரு. சரி வா, உள்ள உட்கார். மேடம் வா.
உட்காருப்பா. அனிதா. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? அனிதா. ஸோ ஸ்வீட். எதுக்குப்பா அதெல்லாம்? பரவாயில்ல மேடம், சார் எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு. என்ன சாப்பிட்றேன்? காஃபியா டீயா? டீ. ஹாய், என்ன பண்ணுறீங்க? டிராயிங் வரைகிறேன். என்ன வரைகிறீங்க? ஃப்ளவர். ஏய், சூப்பராக வரைஞ்சிருக்க. இங்கே கலர் பண்ணு, அங்கே கலர் பண்ணு, அங்கே. சொல்லுச்சு. சார், நான் ஈசன் பேசுகிறேன். ஏய், இந்த நம்பர்ல நீ எப்படி என் வீட்டில் என்ன பண்ற? நீங்கள் அங்கே என்ன சார் பண்ணுறீங்க? நீ ஏன்டா என்ன பார்த்து ஓடுற? நீங்கள் ஏன் சார் என்ன வரட்டீங்க? டேய், நீ தப்பு பண்ற. சார், நான் படிக்கணும், என்ன படிக்க விடுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. நீ முதல்ல என் ஒய்ஃப்ட்ட போன கொடு. அவங்க எனக்கு டீ போட்டுட்டு இருக்காங்க. டீ? நீங்க அருள் உங்ககிட்ட ஃபோன் கொடுங்க. ஹலோ அங்கிள், நீங்க இன்னும் பயப்படாதீங்க, இனிமே தொந்தரவு பண்ண மாட்டாரு. நான் அவர் வீட்டில் தான் இருப்பேன், அவர் வர சொல்லுங்க. அவன் இனிமே இங்கே வரமாட்டான். ஆனால் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவான். அவனை காப்பாற்றணும்னு நினைக்காம உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் எங்கேயே இருங்க. ஓகே சார். ஏன் டியூட்டி பார்க்குறீங்க? யார் வந்தாலும் உள்ள விட்டுருவீங்களா? நான் விட மாட்டேன் சார் சொன்னேன். இல்லை மேடம் தான் அவங்க சொன்னா நீங்க வர சொன்னதா தான் சொன்னா. வந்தவன் மொபைல தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? லூசு, என் பேரை சொல்லிட்டு எவன் வந்தாலும் நடு வீட்டில் உட்கார வச்சு விருந்து வை. யோ, நீ எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? சார், நான் ட்ரை பண்ணேன் சார், லேண்ட்லைன் டெட்டா இருந்தது. அது எப்படி ஆகும்? நானும் ட்ரை பண்ணுங்க, நம்ம வீட்டு போன் வேலை செய்யல. பாக்குறதுக்கு நல்லவமா தெரிஞ்சான். பாப்பாட்டி நல்லா பழகுனான். கிஃப்ட் எல்லாம் வேற கொடுத்தான். என்ன கொடுத்தான்? கிஃப்ட். அதுதான் என்ன? ஏதோ பார்சல் மாதிரி இருந்தது. பாப்பா, அனிதா, பாப்பா. ஹலோ அங்கிள், நான் ஈசன் பேசுகிறேன். நிஷா, நீ எங்கே இருக்க? அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் இருக்கேன், நீ வீட்டுக்கு வா. அங்கிள், அவசரமாக பணம் வேணும். சரி வா, வந்து வாங்கிக்க. இல்லை அங்கிள், நாங்கள் வர மாட்டேன். சரி, நான் சொல்கிற இடத்துக்கு வா, பணத்தை கொண்டு வந்து தர்றேன். நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க. தம்பி தம்பி, அவசரமா பேசணும்னு போனை கேட்டா கொடுத்தேன். போனை கூட வச்சுக்கடா, வேமா வா, எனக்கு அவசரமா இருக்குல்ல. டேய் வாடா. தேங்க்ஸ் சார். ஆ? நன்றின்னு சொன்னேன். டேய் டேய் டேய். என்னாச்சு? வெயிட்டிங் சார். ஹலோ அங்கிள், நான் ஈசன் பேசுகிறேன். நிஷா, சார், ஹீஸ் ஆன் ஃபோன் சார். கேர்ஃபுல்லாக இருங்க, விட்டுறாதீங்க. நீ சொன்ன இடத்துல நிற்கிறேன். தேங்க்ஸ் அங்கிள். இதுக்கு எதுக்குப்பா? நீ வந்து வாங்கிக்கோ. அங்கிள், நான் பணத்தை எடுத்துட்டேன். இது நீங்கள் கிளம்புங்க, அப்படியே அவங்களையும் கிளம்ப சொல்லுங்க. சார் நெக்ஸ்ட். அதான் கிளம்ப சொல்லிட்டான்ல, கிளம்புங்க. ஐயா ஐயா,
சாப்பிடுவாங்கய்யா. ஏய் அந்த ஏசி என்னதாடா சொல்றான்? என் புள்ள என்ன கிடைப்பானா மாட்டானா? எனக்கு என்னவோ இனியும் அவங்கள நம்புறது வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. கமிஷனர் வேணா சங்கையாவை நம்பலாம், நம்ம நம்ப முடியாதுங்கய்யா. அவரும் கண்ணாடியை மாட்டிட்டு வரப்பாத்தான் திரியிறாரு. ஆனால் வேலைக்கு ஆகலையே. நம்ம புள்ள கிடைக்கணும்னா நாம தான் இறங்கி தேடணும். ஏண்டா அந்த எட்ட பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனே செல்லியன் தூக்கியிருப்பானோ? அந்த பொண்ணு சாக துணிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவரே ஒத்துக்கிட்டாரு. அதனால அவர் பண்ணியிருக்க மாட்டாரு. ஐயா, இந்த பொண்ணு பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ நான் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா அப்போவே தம்பியை தூக்குறதுக்கு யாரோ ட்ரை பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. என்னடா சொல்ற? இல்லைங்கய்யா, ஒரு நாள் தம்பி ஃபோன் பண்ணி காரில் ஏசி கேஸ் லீக் ஆகி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிச்சு. நான் போய் சேர்றதுக்குள்ளே கண்ணாடியை உடச்சி தம்பியே வெளியில் வந்துருச்சு. மெக்கானிக்கை கேட்டதுக்கு ஏசி கேஸோட வேறு ஏதோ கெமிக்கல் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஒரு வேளை யாராவது ஏதாவது பண்ணியிருந்தா? அதுக்கு தான் ஏன் சொல்கிறேன், போலீஸ் தேடுறது தேடட்டும், நம்மளும் தேடுவோம். பாய் முத்து. ஓகே சங்கையா. சார் சைபர் கிரைம் அசோக். சார் செலியனோட ஃபோன் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரோ டவரோட நெட்வொர்க் கவரேஜ்லேருந்து வேறு எங்கேயுமே போகல சார். மேபி அந்த ஃபோன் சார்ஜ் இல்லாமல் அங்கேயே சுவிச் ஆஃப் ஆயிருக்கலாம் சார். அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக தேடியாச்சா? சார் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் உள்ள எல்லா இடமும் இன்ச் பை இன்ச்சாக தேடியாச்சு, எக்ஸப்ட் தேவம் சார் ப்ராப்பர்ட்டி. ஹலோ கோபால், எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி போரூர் ஏரியாவில் தான் செலியன் சாரோட ஃபோன் சிக்னல் கிடச்சிருக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஏய் அண்ணே, போரூர் ஏரியாவில் நமக்கு ஆகாதவன் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்து சரி ஒருத்த விடாமல் எல்லாரையும் வாட்ச் பண்ணுங்கடா. ஓகேண்ணே. நில்லு. என்ன பண்ண? அவன் சின்ன பையன் பார்த்தா ரொம்ப விளையாட்டு கட்டுறதா நினைப்பா. செல்லியனுங்கடா. யார் சார் அது? அப்புறம் என்ன ஓடுற? நீங்கள் விரட்டுனீங்க, நான் ஓடினேன். இங்கே பாரு, எனக்கு செலியன் அவங்க அப்பன் பற்றியெல்லாம் தெரியும். உண்மையை சொன்னால் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். என் இடத்துல வேற ஒரு போலீஸ் இருந்திருந்தா நேரம் உன்னை காலி பண்ணியிருப்பாங்க. உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். இன்னும் வந்து துப்பாக்கியாக வச்சுருக்கீங்க. இதோட ரேஞ்சே கம்மி, இப்போலாம் இதை விட அட்வான்ஸாக வந்துருச்சு. இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும்? நெட்டில் எல்லாமே இருக்குது சார். RDX ஃபார்ம் ரீசேலாங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக இருக்குது. கட் அவுட் விடுங்க, இப்போயே காமிக்கிறேன். இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்க. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா தப்பான பையனா தெரியல. இல்லைன்னா அன்னைக்கு என் பொண்ணோட அவ்வளோ அன்பாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. நல்லா போனால் ஒரு 10 நிமிஷம் அவளோட இருந்திருப்பியா? இன்னைக்கு உன் பேரை சொல்லி அண்ணன் எங்கன்ற அளவுக்கு கேட்குறேன். எனக்கு எல்லாமே தெரியும். பெரிய புத்திசாலிடா நீ. எப்படி வர வேண்டியவன் தெரியுமா? அப்படிதான் சார் எங்கள் அப்பாவும் ஆசைப்பட்டாரு. இந்த ஊரேங்கிறது தான் சார். நாங்கள் நல்லா வரணும்னு எங்கள் அப்பா அவரோட கனவையும் எங்களோட ஆசையும் சேர்ந்து சுமந்துக்கிட்டு இங்கே வந்தார். ஊரா சார் இது? எங்கள் ஊர் எப்படி இருக்கோம் தெரியுமா? நாங்கள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் தெரியுமா?